நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தயாரிப்பு ஆலை செயின்ட் கோபின் இந்தியா பிரைவேட் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சரை வரவேற்க வழிநெடுகிலும் ஏராளமான மக்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தனியார் தொழிற்சாலைகளில் முதலமைச்சர் விஜய் இன்று தனது ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தயாரிப்பு ஆலை செயின்ட் கோபைன் இந்தியா பிரைவேட் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தயாரிப்பு ஆலை செயின்ட் கோபைன் இந்தியா பிரைவேட் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார். தொழில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சரை வரவேற்பதற்காக வழிநெடுகிலும் அங்கு ஏராளமான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், எப்பொழுது முதலமைச்சர் அங்கு வரவிருக்கிறார்? அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசு அமைந்ததற்கு பிறகாக முதலமைச்சர் பல்வேறு இதில் ஆய்வு செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தொழில் முதலீட்டை பொறுத்தவரையில் 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 ட்ரில்லியன் எக்கானமி என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. பல்வேறு தொழில் முதலீடுகளை இதுவரையில் பல்வேறு தனியார் உலகளாவிய கம்பெனிகள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே கிட்டத்தட்ட தனியார் செக்டார், பிரைவேட் செக்டார்ல இருந்து தமிழக அரசின் எக்கனாமிக்கல் டெவலப் பண்ணக்கூடிய விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கம்பெனிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய செயின்ட் கோபைன் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த உலகின் முன்னணி கண்ணாடி மற்றும் கட்டுமான பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான செயின்ட் கோபைன் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பல முக்கிய முதலீடு திட்டங்களில் செயல்படுத்தி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 டிகேட்ஸாக பல்வேறு தொழில் வளம் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் இந்த நிறுவனம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிலையில் 3400 கோடி ரூபாய் முதலீட்டில் கடந்த 2024ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் இந்த நிறுவனம் பல்வேறு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த 3400 கோடியோடு சேர்த்து கிட்டத்தட்ட 8000 கோடி அளவில் தமிழ்நாட்டில் இந்த நிறுவனம் முதலீடு செய்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த செயின்ட் கோபைன் நிறுவனத்திற்கு அருகாமையில் வந்து அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகளை பார்வையிட இருக்கிறார். அவரை காண்பதற்காக அதிக அளவிலான பொதுமக்கள் இந்த நிறுவனத்திற்கு வெளியே காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இது ஒருபுறம் இருக்க, எதிர்புறத்திலும் கூட கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல தரப்பினரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் 5 மணித்துளிகளுக்கு உட்பட முதலமைச்சர் இந்த வளாகத்தை வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிடம் இந்த வளாகத்தில் அவர் ஆய்வு செய்ய இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு ஏற்கால் போல புரோட்டோகால் போடப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இங்கிருந்து நேரடியாக உரகடம் செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய நிசான் ஆட்டோமோட்டிவ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வளாகத்தையும் அதே போல சிப்காட்டுடைய ஒருங்கிணைந்த அலுவலகத்தையும் பார்வையிட இருக்கிறார். இன்று முழுமையாக தொழில்துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களில் முதலீடுகளில் இன்வெஸ்ட் செய்திருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகளுடைய செயல்திறன்களையும் அதே போல அவர்களது செயல்பாடுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிடுகிறார். ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலுமே அரை மணி நேரம் குறைந்த அளவில் நேரம் செலவிடுவதுதான் அவரது திட்டமாக இருக்கிறது. அதற்காக சரியாக 2:30 மணி அளவில் அவரது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் செயின்ட் கோபைன் நிறுவனத்திற்கு வருகை தர இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக, அவர் வருகையை காண்பதற்காக முதல் முறையாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு முதலமைச்சரானதற்கு பிறகாக வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரை பார்ப்பதற்காக பல்வேறு பொதுமக்கள், கட்சியுடைய தொண்டர்கள் இங்கு ஆவலோடு காத்திருக்கின்றனர். அமைச்சர்களும் அவரை வரவேற்பதற்காக இந்த தொழிற்சாலைக்குள்ள தயாராக இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.